ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். வெல்கம் டு டெனிங் சமையல். ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோவில் நம்மளோட டெய்லி லைஃப்பில் நமக்கு தேவைப்படக்கூடிய நிறைய யூஸ்ஃபுல்லான கிச்சன் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், எங்கேயும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபர்ஸ்ட் டிப் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாங்க. நம்ம வந்து வீட்டில் துணி துவைக்கிறதுக்காக இந்த மாதிரி லிக்விட் பாட்டில்லாம் வந்து வாங்கி யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அது வந்து காலியானதுக்கப்புறமா தூக்கி போட்டுருவோம் இல்லையா? ஸோ திரும்ப வந்து புது பாட்டில் வந்து வாங்குவோம். அந்த மாதிரி தூக்கி போடுறதுக்கு முன்னாடி இதை ஒரு சில விஷயங்களுக்கு பயன்படுத்திக்கலாம். ரொம்பவே அழகான ஒரு ஆர்கனைசர் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். கத்தியை நல்லா சூடு பண்ணிவிட்டு இந்த மாதிரி பாதியாக கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். இது கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா அதோட கலர் வந்து நல்ல ஒரு லைட் ப்ளூவில் இருக்குது. வேணும் அப்படின்னா நம்ம அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா இதுக்கு வந்து சின்னதாக இப்படி ஒரு பெயிண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான கலர் வந்து செலக்ட் பண்ணி கொடுத்துக்கோங்க. இந்த மாதிரி பண்ணினதுக்கப்புறமா குட்டி குட்டி பூக்கள் வந்து இருக்கிற மாதிரி நான் இந்த மாதிரி ஒரு ஷேப்பில் வந்து பண்ணிக்கிறேன். இப்போ ரொம்ப அழகான ஒரு ஆர்கனைசர் நம்ம அழகாக ரெடி பண்ணியாச்சு. இப்போ இதை யூஸ் பண்ணி நம்ம கிச்சனில் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன ஸ்பூன்லாம் வந்து போட்டு வச்சுருப்போம் இல்லையா? ஸோ அதை போட்டு வைக்கிறதுக்கு ஒரு சின்ன கண்டெய்னராக யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள். அப்படி இல்லைன்னா அதில் தண்ணி ஊற்றிட்டு இப்படி வந்து சின்னதாக மணி பிளான்ட்டெல்லாம் வந்து போட்டு வச்சிங்க அப்படின்னா பார்க்கவே ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குங்க. இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு டிப்ஸாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி கம்ஃபர்ட் பாட்டில்லாம் கூட இருந்ததுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம அடுத்த டிப் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க. நம்ம துணி துவைக்கிறதுக்கு முன்னாடி இப்போ நான் சொல்கிற மாதிரி ஒரு மெத்தடில் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து துணியை ஊற வச்சு பாருங்கள். உங்களுக்கு துணி துவைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி நிறைய நம்ம வந்து இந்த காலர், அதாவது ஸ்கூல் போகிற பிள்ளைங்க வீட்டில் இருக்காங்க அப்படின்னா அவங்களோட யூனிஃபார்ம் துவைக்கும்போது குறிப்பாக அந்த காலர் பகுதியெல்லாம் நம்ம வந்து ப்ரஷ் போட்டு துவைக்கும்போது என்ன ஆகும்னா சீக்கிரமாக டேமேஜ் ஆகி சுத்தமாக பிஞ்சு போயிடும் இல்லையா? அந்த மாதிரி இல்லாமல் ரொம்ப ஈஸியான மெத்தடில் எப்படி துவைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ வந்து கை பொறுக்கிற சூட்டில் நான் சுடு தண்ணி எடுத்திருக்கேன். இந்த சுடு தண்ணியில் பார்த்தீங்கன்னா ஒரு கைப்பிடி அளவுக்கு கல்லுப்பு வந்து சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு 2, 3 எலுமிச்சம்பழம் துண்டு இருந்ததுனாலும் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த சுடு தண்ணி கல்லுப்பு சேர்த்த தண்ணியில் நம்ம துணி துவைக்கிறதுக்காக எடுத்து வச்சுருக்கிற எல்லா துணியையும் உள்ளுக்குள்ளே வந்து சேர்த்து விட்டுடலாம். ஒரு அரை மணி நேரம் முடிஞ்சால் டைம் கொடுங்கங்க. அந்த அரை மணி நேரத்துலேயே அந்த துணிகளில் இருக்கிற அழுக்கு மொத்தமுமே உங்களுக்கு வந்து வந்துடும் ஊறி. அதே மாதிரி இந்த காலரில் இருக்கிற அழுக்கு எல்லாமே உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம வந்து துணி துவைக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம். முன்னாடியே கல்லுப்பு சுடு தண்ணி போட்டு ஊற வச்சிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு துவைக்கிறதுக்கு. அதுக்கப்புறமா நார்மலாக அந்த மாதிரி வந்து லிக்விடோ இல்லை துணி பவுடரோ யூஸ் பண்ணி அதுக்கப்புறம் துணியை வந்து உள்ளே முக்கி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னாலே ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு வந்து துணி துவைச்சி முடிச்சிடலாம். இப்போ வந்து அந்த காலர் பகுதியை துவைக்கிறதுக்காக நீங்கள் ப்ரஷ் வந்து போடாதீங்க. எப்போவுமே இந்த தேங்காய் நார் இருக்குல்ல, ஸோ அந்த தேங்காய் நார் வந்து போட்டு அந்த காலர் பகுதியை நல்லா தேய்ச்சி விட்டிங்க அப்படின்னா ஈஸியாக உங்களுக்கு அழுக்கும் போகும். அதே மாதிரி சீக்கிரத்தில் வந்து கிழிஞ்சு டேமேஜ் ஆகவே ஆகாது. எப்போவுமே காலர் பொறுத்த வரைக்கும், அதாவது ஷர்ட்டு காலர் பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து ப்ரஷ் போடுறத முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி தேங்காய் நார் போட்டு தேய்ச்சி பாருங்கள். ரொம்ப ஈஸியாகவே உங்களுக்கு வந்து அழுக்கு போகும். அதே மாதிரி நம்ம வந்து ரெகுலராக இப்போ நைட்டியெல்லாம் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த சைட் பக்கங்கள்லாம் இடுப்பு ஓரங்களில் எண்ணெய் பிசுக்கெல்லாம் நிறைய இருக்கும். சமைக்கும்போது நம்ம தெரியாமல் கை அந்த பக்கத்தில் வச்சு வச்சு துடைக்கிறதுனால ஒரு மாதிரி அந்த இடத்துல ரொம்ப அழுக்காகவே இருக்கும். அதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சுடு தண்ணி கல்லுப்பு வந்து போட்டு நீங்கள் ஊற வச்சு துவைக்கும்போது அந்த எண்ணெய் பிசுக்கு கரைகள் எல்லாமே ஈஸியாக உங்களுக்கு வந்து விட்டு போயிடும். அதே மாதிரி பசங்களோட யூனிஃபார்ம் பேண்ட்டும் பார்த்திங்க அப்படின்னா அந்த பாக்கெட் பகுதியிலையும் ரொம்ப அழுக்கு இருக்கும். அதே மாதிரி இந்த கால் பக்கங்களில் கூட ரொம்ப அழுக்கு இருக்கும். அதெல்லாம் இந்த மாதிரி ஒரு மெத்தடில் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியாக அந்த அழுக்கு எல்லாமே வந்து விட்டு போயிடும். ஒரு சிலர் நினைப்பீங்க ஒரு வேலைக்கு 2 வேலை ஆயிரும் அப்படின்ட்டு. துணியை வந்து பளிச்சுன்னு துவைக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ அடுத்த டிப் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க. இட்லி மாவு யூஸ் பண்ணி ரொம்ப ஈஸியாக வீட்டில் ஒரு ஸ்நாக் ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 1 கப் அளவுக்கு இட்லி மாவு தனியாக ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுருக்கேன். இட்லி மாவு அளவெடுத்த அதே டம்ளரில் 1 டம்ளர் அளவுக்கு பொட்டுக்கடலை எடுத்து நல்லா பொடி பண்ணி அதையும் சேர்த்துக்கோங்க. கூடவே கொஞ்சம் பெருங்காயத்தூள், உப்பு, தனி மிளகாத்தூள், அதுக்கப்புறம் வந்து கொஞ்சமாக மிளகுத்தூள், 2 டீஸ்பூன் அளவுக்கு கருப்பு எள்ளு நான் வந்து சேர்த்துருக்கேன். வெள்ளை எள்ளு இருந்தது அப்படின்னா சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா கை வச்சு பிசைஞ்சு விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம வந்து நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு உருட்டி சின்ன சின்ன உருண்டைகளாக பிடிச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இது வந்து நமக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இல்லையா? மாவு நல்லா டைட்டாக சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதில் கொஞ்சமாக வந்து ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் 2, 3 போர்ஷனாக நம்ம இதை வந்து பிரித்து எடுத்துக்கலாம். அவ்வளோதான், சூப்பராக நம்மளோட முறுக்கு மாவு வந்து ரெடி ஆகிடுச்சு. குழந்தைங்களுக்கு வந்து வீட்டில் இந்த மாதிரி ஒரு ஸ்நாக் வந்து ரெடி பண்ணி கொடுங்க. நம்ம கடைகளில் வாங்கி கொடுக்குறத விட வீட்டில் அந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிங்க அப்படின்னா சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அதே மாதிரி ரொம்ப ஹெல்த்தியாக வீட்டில் செய்கிறதுனால ரொம்ப சுத்தமாக நம்ம பார்த்து பார்த்து செய்வோம் இல்லையா? கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். இந்த மாதிரி ஒரு தோசை கரண்டி, அதாவது தோசை திருப்புவோம் இல்லையா? அதில் லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு முறுக்கு மாவை அதில் வந்து பிழிஞ்சு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நல்லா சூடாக இருக்கிற எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுங்க.
முடிஞ்ச வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா இப்போது நம்ம 2-3 ஷேப் வந்து போடுறோம் அப்படின்னாலுமே நல்ல எண்ணெயை வந்து நல்லா ஹீட் பண்ணதுக்கப்புறம் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு அதுக்கப்புறமா உள்ளுக்குள்ளே பிழிஞ்சு விடுங்க. இந்த மாதிரி செய்யும்போது தான் நல்ல மாவு வந்து வெந்து வரும். நீங்கள் எடுத்து வெளியில் வச்சிங்க அப்படின்னாலுமே நல்லா மொறுமொறுன்னு இருக்கும். பாருங்கள், நான் இந்த மாதிரி ஒரு ஷேப்லேயும் வந்து போட்டு எடுத்துக்கிட்டேன். இன்றைக்கி நான் ஒரு 3 ஷேப்பில் வந்து போட்டிருக்கேன். வீட்டில் வந்து இந்த மாதிரி டைம் கிடைக்கும்போது இந்த மாதிரி செஞ்சு ஒரு டப்பாவில் போட்டு வச்சுட்டோம் அப்படின்னா கிட்ஸு வந்து ஸ்நாக்ஸ் வந்து கேட்கும்போதோ ஸ்கூலுக்கு கொடுத்து விடும்போதோ நீங்கள் ரெடி பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. இப்போ அந்த முறுக்கு நம்ம தனியாக பிழிஞ்சு எடுத்தோம் இல்லையா? ஸோ அதை யூஸ் பண்ணி ஒரு மிக்சர் ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாமா? இது வந்து ரொம்ப ஈஸியாக வேலை முடிஞ்சிடும். அந்த முறுக்குக்குள்ளேயே 1/4 கப் அளவுக்கு வேர்க்கடலையை பொரித்து சேர்த்துக்கோங்க. அது கூட ஒரு கொத்து அளவுக்கு கருவேப்பிலையும் நல்லா ஃப்ரை பண்ணி சேர்த்துக்கோங்க. அது கூடவே வந்து ஒரு 1/4 கப் அளவுக்கு அவல் இருக்கு இல்லையா? அதையும் வந்து நல்லா ஃப்ரை பண்ணி சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் உப்பு, அதுக்கப்புறம் மிளகாத்தூள், அப்புறம் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டிங்க அப்படின்னா சூப்பரான மிக்சர் ரெசிபி நம்ம வீட்டிலேயே ஹெல்த்தியாக ரெடி பண்ணிடலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம அடுத்த டிப் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க. நம்ம எப்பவுமே வந்து சட்னி ஏதாவது தாளிக்கணும், சின்னதா ஏதாவது ஃப்ரை பண்ணணும் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு சின்ன கடாய் வந்து நம்ம எப்பவுமே யூஸ் பண்ணுவோம் இல்லையா? அது பார்த்தீங்கன்னா, ஒரு மாதிரி எண்ணெய் பிசுக்கு படிஞ்சு போய் கலரே வந்து ஒரு மாதிரி மாறி போய் இருக்கும். இத வந்து எப்படி ஈஸியா கிளீன் பண்றதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாமா? கடையிலேருந்து வாங்கும்போது நமக்கு பளபளன்னு எப்படி புதுசா பளிச்சுன்னு கிடைக்குதோ, அதே மாதிரி நிமிஷத்தில நம்ம வீட்ல எப்படி இத மாத்துறதுன்னு பார்க்கலாமா? உப்பு காகிதம் இல்லன்னா சாண்ட் பேப்பர் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கடையில கிடைக்கும். ரூ. 10 ரூ. 15 அந்த மாதிரி ரேட்ல தான் இது இருக்கும். ப்ரைஸும் வந்து ரொம்பவே கம்மி அப்படிங்கிறதுனால இத வாங்கிட்டு வந்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா, ரொம்ப ஈஸியா நம்ம வந்து இந்த மாதிரியான ரொம்ப விடாப்பிடியா இருக்கிற கறைகள வந்து கிளீன் பண்ண யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு சின்ன பீஸ் மட்டும் நான் வந்து அத அப்படியே நம்ம கை வச்சு பிச்சோம் அப்படின்னாலே ஈஸியா நமக்கு வந்து அது கிழிஞ்சு வந்துரும். அது வந்து யூஸ் பண்ணி நல்லா அந்த மாதிரி கடாய நான் வந்து தேய்ச்சு விட்டுருக்கேன். ஒரு சின்ன இடத்துல வந்து தேய்ச்சு காமிச்சிருக்கேன். எவ்வளோ பளிச்சுன்னு க்ளீன் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. ஸோ இத யூஸ் பண்ணி நம்ம கடாய் ஃபுல்லாவே இந்த மாதிரி தேய்ச்சு எடுத்துடலாம். இந்த மாதிரி செய்யறதுனால நமக்கு கையெல்லாம் ஒண்ணும் வலிக்காது. ரொம்ப குயிக்காவே நம்ம வந்து தேய்ச்சு முடிச்சிடலாம். ஒரு சீரியல் பார்க்குற டைம்ல கூட எடுத்துட்டு போயிட்டு நம்ம வச்சுக்கிட்டு சீரியல் பார்த்துக்கிட்டே நமக்கு தேய்ச்சோம் அப்படின்னா, நமக்கு ஈஸியா நமக்கு வந்து அதில டைம் போறதும் தெரியாது. ரொம்ப குயிக்கா வந்து தேய்ச்சு முடிச்சிடலாம். பாருங்க எவ்வளோ அழகா நான் வந்து தேய்ச்சு எடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த கடாய் வந்து முன்னாடி நான் காமிக்கும்போது எப்படி இருந்தது, இப்ப பாருங்க ஏதோ புது கடாய் வாங்குன மாதிரி இருக்குல்ல. ஸோ கையில உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும். அந்த அந்த கரை, அந்த டஸ்ட் எல்லாமே அழகா வந்து வந்துருச்சு. இப்ப கடாய் வந்து ரொம்ப புதுசா இருக்குல்ல. ஸோ கண்டிப்பாக இந்த ஐடியா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் புதுசாகவும் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக நீங்களுமே வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஐடியா பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இந்த சின்ன கடாய் மட்டும் இல்லை, வீட்டில் எண்ணெய் கரை படிஞ்சிருக்கிற நல்ல பெரிய பெரிய கடாய் கூட இந்த பேப்பர் மட்டும் யூஸ் பண்ணி அழகாக நீங்கள் வந்து தேய்ச்சி எடுத்துடலாம். உங்களுக்கு பார்க்கும்போது நல்ல டிஃப்ரெண்ட் தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். எப்படி பளிச்சுன்னு நிமிஷத்தில் மாறிடுச்சு பாருங்கள். மறக்காமல் நீங்களுமே ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஐடியா பிடிச்சிருந்தது அப்படின்னா அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸோடையும் வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம இப்போ நெக்ஸ்ட் டிப் பார்க்கலாங்க. கத்தி எதுவும் யூஸ் பண்ணாமல் இந்த மாதிரி நல்ல ஷார்ப்பாக இருக்கிற டம்ளர் மட்டும் யூஸ் பண்ணி காய்கறி ரொம்ப ஈஸியாக நம்ம கட் பண்ணலாம். கத்தி அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு காய்கறி கட் பண்ணதுக்கு தேவைப்படாது. அதாவது இந்த மாதிரி காய்கறிகள் வந்து கட் பண்ணுறீங்க அப்படின்னா எல்லாம் ஒரே மாதிரி ஷேப்பில் இருக்கிற மாதிரி ரொம்ப ஈஸியாக இந்த மாதிரி டம்ளர் யூஸ் பண்ணி கட் பண்ணிக்கலாம். நான் இப்போ முள்ளங்கி கட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி கேரட்டு, பீன்ஸ் இது எல்லாமே வந்து கட் பண்ணி பார்த்தேன். ரொம்ப ஈஸியாக நமக்கு வந்து கட் பண்ணுறதுக்கு வந்ததுங்க. அந்த டம்ளரோட வாய்ப்பகுதி நல்லா ஷார்ப்பாக இருக்கிறதுனால ரொம்ப ஈஸியாக எனக்கு வந்து வேலை முடிஞ்சிருச்சு. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஐடியா வந்து எனக்கு எங்கள் மாமனார் வந்து சொல்லி கொடுத்தாங்க. அவங்களுக்கு எப்படி இது தெரியும் அப்படின்னா, அவங்க வந்து மிலிட்ரியில் இருந்ததுனால அங்கே வந்து கத்தி வந்து யூஸ் பண்ணி காய்கறி கட் பண்ணும்போது கூட இருக்கிற ஒரு சிலர் வந்து இந்த மாதிரி டம்ளர் யூஸ் பண்ணியும் வந்து கூடவே நிறைய காய்கறிகளை வந்து கட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சொல்லி கொடுத்தாங்க. ஸோ அதை நான் வந்து வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்தேன். ரொம்பவே ஈஸியாக இருந்ததுங்க. இந்த ஐடியா வந்து பார்த்திங்கன்னா வெளியூரில் இப்போ தங்கி இப்போ ரூம் எடுத்து சமைச்சு சாப்பிட்றாங்க அப்படிங்கிறவங்களுக்கு கூட கத்தி யூஸ் பண்ணாமல் இப்போ ஒரு 3-4 பேர் இருக்கிறாங்க, ஆளுக்கு ஒரு காய்கறி கட் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு நினச்சோம் அப்படின்னாலுமே கத்தியை மட்டும் எதிர்பார்க்காம இந்த மாதிரி ஒரு டம்ளர் இருந்ததுன்னா கூட நம்ம இந்த வேலையை வந்து ரொம்ப ஈஸியாக முடிச்சிடலாம் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இந்த ஐடியா வந்து நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணேன். பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்களுமே வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமையே பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா சேனலையும் மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாருங்கள் ஒரே ஈவனாக வந்து இந்த முள்ளங்கி கேரட்லாம் கட் பண்ணி எடுத்துட்டோம். இப்போ அடுத்த டிப் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு கொட்டாங்குச்சி வந்து நல்லா க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதுக்குள்ளே வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சமாக நெய் வந்து அப்ளை பண்ணி விட்டுருக்கேன். இப்போ குழந்தைங்களுக்கு வித்தியாசமாக ஏதாச்சும் டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் ட்ரை பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதை வந்து ட்ரை பண்ணி கொடுத்து பாருங்கள். ரொம்பவே வந்து விருப்பமாக சாப்பிடுவாங்க. இப்போது இட்லி மாவு வந்து நான் கலந்து எடுத்து வச்சுருக்கேன். ஸோ
மாவு நல்லா திக்கா இருக்கு. இப்போ நெய் வந்து அப்ளை பண்ணதுனால, இப்போ 1 கரண்டி அளவுக்கு நான் வந்து இட்லி மாவு வந்து சேர்த்துருக்கேன் உள்ளுக்குள்ள. அதுக்கு மேல வந்து பார்த்தீங்க அப்டின்னா, இட்லி பொடி இருக்கு இல்லையா? இப்ப தான் ஃப்ரெஷ்ஷா நான் ரெடி பண்ணி எடுத்து வச்சிருந்தேன். ஸோ அது வந்து ஒரு லேயர் வந்து சேர்த்துருக்கேன். அந்த லேயருக்கு மேல திரும்ப 1 கரண்டி அளவுக்கு இட்லி மாவு வந்து சேர்த்துருக்கேன். இப்போ சூப்பரா இது வந்து ரெடி ஆயிடுச்சு. ஆல்ரெடி நான் வந்து இட்லி பாத்திரம் அடுப்புல தண்ணி ஊத்தி கொதிக்க வச்சிருந்தேன். தண்ணி நல்லா ஹீட் ஆயிட்டு, இப்போ இந்த இட்லிய வந்து அதாவது அந்த கொட்டாங்குச்சியில நம்ம ஊத்தி வச்சோம் இல்லையா? அந்த இட்லிய உள்ள வச்சு ஒரு 10 நிமிஷம் நல்லா ஹை ஃப்ளேம்ல வேக விடுங்க. மாவு வந்து சூப்பரா பொங்கி, இட்லி நல்லா வெந்து வந்திருந்தது. நல்லா சாஃப்ட்டா வந்திருந்தது. இப்போ ஃப்ரெஷ்ஷா நீங்க தேங்காய்லாம் துருவுறீங்க அப்படின்னா, அந்த தேங்காவோட யூஸ் பண்ணி கூட நீங்க இட்லி வந்து ஊத்தலாம். அந்த தேங்காய் பூவோட வாசனைலாம் அந்த இட்லியில இறங்கி ரொம்ப டேஸ்ட்டா இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இட்லி வெந்ததுக்கு அப்புறமா நான் கொஞ்சமா 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் வந்து சேர்த்துருக்கேன். அதுக்கு மேல அது கூட ஒரு லேயர் அளவுக்கு இட்லி பொடிய இந்த மாதிரி சேர்த்துருக்கேன். சேர்த்ததுக்கு அப்புறமா ஒரு ஸ்பூன வச்சு அப்படியே சுட சுட எடுத்து சாப்பிட்டீங்க அப்படின்னா, அதோட டேஸ்ட் வந்து அல்டிமேட்டா இருக்கும். பார்க்குறத விட நீங்க வந்து ட்ரை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும். ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்த டிப் பார்க்கலாங்க. நம்ம இந்த மாதிரி மிளகு, ஜீரகம்லாம் இடிக்கும்போது பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து வெளியில அங்கங்க வந்து சிந்த ஆரம்பிக்கும் இல்லையா? இப்போ அதுக்கு வந்து நம்ம ஈஸியா ஒரு ஐடியா பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு வாட்டர் பாட்டில் வந்து எடுத்துக்கோங்க. அத இப்ப கத்திய வந்து சூடு பண்ணிட்டு, இப்படி ஒரு ஷேப்ல வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த வாட்டர் பாட்டில் மூடிய வந்து ஒரு மூடி மாரி கூட நீங்க அதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். இப்ப அந்த இடிகல் இருக்கு இல்லையா? அதுக்கு மேல வந்து வச்சு இப்படி க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இப்படி வச்சதுக்கு அப்புறமா நீங்க அந்த கல்ல மட்டும் எடுத்து நீங்க இடிக்க ஆரம்பிச்சீங்க அப்படின்னா, ஒரு சின்ன துண்டு மிளகு பீஸ் கூட உங்களுக்கு வந்து வெளியில பறந்து வரவே வராது. அதாவது தெறிக்கவே தெறிக்காது. இந்த மாதிரி ஒரு ஐடியா வந்து யூஸ் பண்ணி பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நெனைக்கிறேன். அதே மாதிரி நீங்க க்ளோஸ் பண்ணி வைக்கணும் அப்படின்னு நெனச்சீங்கனாலும், அந்த பாதி கட் பண்ண மூடி இருக்குல்ல, அந்த அடிப்பகுதி, அத தூக்கி மேல வச்சு க்ளோஸ் பண்ணி வைக்கலாம். இந்த மேல் பகுதிய வந்து கட் பண்ணி தூக்கி போடாம, அதையும் வந்து யூஸ்ஃபுல்லா பயன்படுத்திக்கலாம். இந்த மாதிரி அந்த மேல அந்த வாய்ப்பகுதிய மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம வந்து மசாலா பொருட்கள், இல்ல மளிகை பொருட்கள்லாம் வந்து வாங்கிட்டு வந்து நம்ம டப்பால போட்டு வைக்கிறது போக, மீதி வந்து கவரோட இப்படி வந்து கட்டி வைப்போம்ல, ஸோ அத வந்து இப்படி யூஸ் பண்ணி பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு இந்த ஐடியாவும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நெனைக்கிறேன். அந்த மூடிய மட்டும் இப்படி வந்து மேல போட்டு டைட் பண்ணி விட்டீங்க அப்படின்னா, தேவைப்படுற நேரங்கள்ல அப்படியே கவரோட வந்து வச்சு நம்ம எடுத்து, தேவையான அளவுக்கு மளிகை பொருட்கள வந்து வெளிய அப்படி அதாவது இப்ப பருப்பு ஸ்டோர் பண்ணி வைக்கிறீங்கன்னா, இப்படி வந்து கொட்டிட்டு, திரும்ப நீங்க மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி வைக்கலாம். ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஐடியாவா இருக்கும் அப்படின்னு நெனைக்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்த டிப் பார்க்கலாங்க. இந்த மாரி கோஸெல்லாம் நீங்க வந்து பொரியலுக்காக கட் பண்றீங்க அப்படின்னா, கத்தி யூஸ் பண்ணி ரொம்ப பொடியா நறுக்கிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். அதே மாதிரி நல்ல பொடியா இருந்தது அப்படின்னா தான் ஒரே ஈவனா பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும். சாப்பிடவும் நல்லா டேஸ்ட்டா இருக்கும் இல்லையா? அதே மாதிரி கிலோ கணக்கில கோஸ் இருந்தாலும் ரொம்ப ஈஸியா நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப பொடி பொடியா நைஸா எடுத்துக்கலாம். அதுக்கு வந்து இந்த மாதிரி நம்ம வீட்ல வந்து வெங்காயம், உருளைக்கிழங்கு பஜ்ஜி எல்லாம் போடுறதுக்கு, சீவுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தட்டு வச்சிருப்போம்ல. ஸோ அத யூஸ் பண்ணி தான் அதாவது அந்த பீலர் யூஸ் பண்ணி தான் நம்ம இன்னைக்கு துருவ போறோம். இந்த மாதிரி வந்து பஜ்ஜி சீவுற தட்டு தான் நான் எடுத்திருக்கேன். இத யூஸ் பண்ணி நல்லா இப்படி துருவி விட்டீங்க அப்படின்னா, நிமிஷத்துல கிலோ கணக்குல இருக்கிற கோஸ கூட அழகா ஒரே ஈவனா ரொம்ப பொடி பொடியா நீங்க வந்து துருவி எடுத்துக்கலாம் பாருங்க. பூவ விட எவ்வளோ சாஃப்ட்டா நம்ம வந்து துருவி எடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த மாதிரி துருவிட்டு நீங்க பொரியல் செய்யும்போது ரொம்ப டேஸ்ட்டா இருக்கும். அதே மாதிரி இந்த காய் வேகறதுக்கான டைமும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ரொம்பவே உங்களால மிச்சம் பண்ண முடியும். இப்போ நான் வந்து ஃபுல்லா சீவி எடுத்துட்டு காட்டுறேன் பாருங்க. இப்போ நான் முன்னாடி அந்த தட்டுல வந்து துருவினேன் இல்லையா? இப்போ அதுக்கப்புறம் வந்து இந்த தட்டுலயும் நான் உங்ககிட்ட துருவி காட்டுறேன். மோஸ்ட்லி நெறைய பேர் வீட்ல இந்த தட்டு எப்பவுமே வந்து இருக்கும்னு நெனைக்கிறேன். ஸோ இந்த தட்டு யூஸ் பண்ணி கூட ரொம்ப ஈஸியா நம்ம வந்து துருவி எடுத்துக்கலாம். எல்லாம் ஒரே மாதிரி ஷேப்ல தான் வந்து கிடச்சிது. ரொம்ப ஈஸியா வந்து வேலையும் முடிஞ்சிரும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் குடுத்துருங்க. அப்படியே நெக்ஸ்ட் டிப் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க. இப்ப இந்த மழை, குளிருக்கு பார்த்தீங்க அப்படின்னா, எங்க பார்த்தாலும் கொசு தொல்லை ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. ஸோ, அதுக்கு ஒரு சின்ன டிப் பார்க்கலாமா? இந்த மாதிரி ஒரு 5, 6 துண்டு கிராம்பு வந்து எடுத்துட்டு, அந்த இடிகல்ல சேர்த்து நல்லா ஒண்ணும் பாதியுமா நல்லா நைஸா இடிச்சு எடுத்துக்கோங்க. நல்லா பொடி பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமா, இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஒரு தோசைக்கல் வந்து அடுப்புல வச்சிருக்கேன். கல்லு வந்து நல்லா ஹீட் ஆகட்டும். தோசைக்கல் அப்படின்னா, இது வந்து தோசை சுடுறதுக்கு வந்து யூஸ் பண்ணுறது கிடையாது. இது வந்து பிரியாணிக்கு தம் போடுவோம்ல, ஸோ அதுக்காக வந்து யூஸ் பண்ணுற கல் தான். ஸோ என்ன இந்த லட்சணத்தில வச்சுருக்கீங்க அப்படின்னு மட்டும் கேட்டுறாதீங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, அந்த கல் வந்து சூடானதுக்கப்புறமா, அந்த இஞ்சி ஆயில்னு சொல்லிட்டு நமக்கு நாட்டு மருந்து கடையில கிடைக்கும். அது ஒரு 3, 4 ட்ராப் வந்து அந்த கல்லுல வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்ததுக்கப்புறமா 1 ஸ்பூன்லேருந்து 2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் வந்து அந்த ஆயில்லயே சேர்த்துக்கோங்க. ஆயில்ல சேர்த்துட்டு லைட்டா கிளறி விடும்போது, அந்த புகை வந்து வரும் பாருங்க. அந்த டைம்ல நம்ம இடிச்சு எடுத்து வச்சிருக்கிற கிராம்பையும் வந்து உள்ளுக்குள்ள சேர்த்துடலாம். எல்லாத்தையும் ஒண்ணா உள்ள சேர்த்து நல்லா இப்படி வந்து ஒரு ஸ்பூன் வச்சு மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ சூப்பரா நம்மளோட இந்த பொடி வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த
பொடிய வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மாதிரி வந்து ஒரு விளக்குல வந்து சேர்த்துக்கோங்க. சின்னதா ஒரு கிண்ணம் இல்லன்னா அகல் விளக்கு எதுல வேணாலும் வந்து சேர்த்துக்கலாங்க. சேர்த்ததுக்கப்புறமா ஒரு 3, 4 கிராம்ப வந்து அதுக்கு மேல இப்படி நான் வந்து குத்தி விடுறேன். இப்படி வந்து வச்சுட்டு, அந்த கிராம்ப வந்து அப்படியே நெருப்பு சின்னதா வந்து பத்த வச்சு விட்டீங்க அப்படின்னா, அந்த கிராம்பு வந்து ஃபுல்லா எரிஞ்சு, அதுக்கப்புறம் அந்த கீழ இருக்கிற அந்த மஞ்ச பொடியும் வந்து பார்த்தீங்கன்னா, லைட்டா புகை எழும்ப ஆரம்பிக்கும். இந்த டைம்ல நீங்க வந்து எடுத்துட்டு போயிட்டு ரூம்ல எல்லா இடத்துலயும் வந்து காமிங்க. கொசு இருக்கிற எல்லா இடங்கள்லயுமே இந்த புகைய வந்து காமிங்க. கொசு அப்படிங்கிறது அந்த இடத்துலயே வந்து இல்லாம போயிடும். ரொம்ப எஃபெக்டிவான ஒரு டிப்பா இருக்கும்னு நெனைக்கிறேன். இப்ப இந்த மழை நேரத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா, எங்க பார்த்தாலும் கொசு தொல்லை ரொம்ப அதிகமா இருக்கு. நம்ம என்னதான் லிக்விட் போட்டு காயில் ஏத்தி வச்சிருந்தோம்னாலுமே ஒண்ணுமே வந்து வேலைக்கு ஆகல. இந்த மாதிரி வந்து செஞ்சு பாருங்க. நல்ல எஃபெக்டிவான ஒரு டிப்ஸா இருக்கும் அப்படின்னு நெனைக்கிறேன். இந்த ஐடியாவும் வந்து ட்ரை பண்ணிட்டு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் குடுத்துருங்க. வீட்ல வந்து இன்டோர் பிளான்ட்லாம் வச்சிருக்கீங்க அப்படின்னா, கண்டிப்பா கொசு அப்படிங்கிறது இருக்க தான் செய்யும். ஸோ அந்த இடத்துலயும் ஃபுல்லா அந்த மாரி காமிச்சு விடுங்க. கொசு அந்த இடத்துலயே வந்து இல்லாமயே போயிடும். இப்போ நம்ம அடுத்த டிப் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வெண்டைக்காய் வாங்கிட்டு வந்த உடனே நம்ம சமைக்கல, ரொம்ப லேட்டா சமைக்கிறோம் அப்படின்னா, அது ஒரு 4, 5 நாள் ஆயிடுச்சு அப்படின்னும்போது ஒரு மாரி வாடி வதங்கி போயிடும் இல்லையா? அது வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷா ஆக்குறதுக்கு என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 4, 5 துண்டு ஐஸ் கட்டி வந்து எடுத்து அந்த வெண்டைக்காய்க்கு மேல போட்டு விட்டுருங்க. அதுக்கு மேல கொஞ்சமா தண்ணி வந்து ஊத்திக்கோங்க. ஐஸ் வாட்டரே இருந்ததுனாலும் ஊத்தி விடுங்க. ஒரு 5 நிமிஷத்துல அப்படியே பார்த்தீங்க அப்படின்னா, அந்த வெண்டைக்காய் எல்லாமே அந்த ஐஸ் வாட்டர்ல மிதந்து ரொம்ப சூப்பரா நல்ல ஃப்ரெஷ்ஷான காய் மாரி உங்களுக்கு மாறிரும். கடையிலேருந்து வாங்கிட்டு வரும்போது எப்படி நல்லா ஃப்ரெஷ்ஷா கிடைக்குதோ பச்சை பசேல்னு, அந்த மாதிரி உங்களுக்கு கிடைக்கும். அதுக்கப்புறம் நீங்க சமையலுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அடுத்த டிப் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க. நம்ம துணி துவைக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா, எல்லா துணியும் ஒண்ணா போட்டு துவைக்கிறதுனால, மத்த துணிகள்ல இருக்கிற அந்த சின்ன சின்ன நூல்கள்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி அந்த கருப்பு டீ ஷர்ட்லாம் நம்ம சேர்த்து துவைக்கும்போது அதில வந்து ஒட்டிக்கும். நார்மலாவே இந்த கருப்பு டீ ஷர்ட்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, வேற கலர் நூலோ, இல்ல சின்ன சின்னதா டஸ்ட்டு அதெல்லாம் வந்து ஒட்டிருச்சுன்னா நமக்கு பளிச்சுன்னு தெரியும்ல. அத வந்து எடுக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா, வீட்ல இந்த மாதிரி செல்லோ டேப் அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த டேப் இருந்தது அப்படின்னா, எடுத்து கட் பண்ணி கையில இந்த மாதிரி சுத்திக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த கருப்பு டீ ஷர்ட்ல எங்கெல்லாம் அந்த மாதிரி அந்த சின்ன சின்ன நூலெல்லாம் ஒட்டிக்கிட்டு இருக்கோ, அந்த இடங்கள்ல ஒத்தி ஒத்தி எடுத்தீங்க அப்படின்னா, ஈஸியா அதில ஒட்டிக்கிட்டு இருக்க நூல் எல்லாமே மொத்தம் உங்களுக்கு வந்துரும். அந்த டீ ஷர்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா, நல்லா பளிச்சுன்னு ஆயிடும் உங்களுக்கு. இது ரொம்ப ஈஸியான ஒரு ஐடியாவா இருக்கும்னு நெனைக்கிறேன். ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு டிப்பு. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. பிடிச்சிருந்ததுன்னா வீடியோக்கு ஒரு லைக் குடுங்க. டிஆர்பி குலோப் ஜாமுன் மிக்ஸ் வந்து யூஸ் பண்ணி, குண்டு குண்டு குலோப் ஜாமுன் விரிசல் இல்லாம எப்படி நம்ம பண்றதுன்னு பார்க்கலாமா? நம்ம செய்ற குலோப் ஜாமுன் வந்து நல்ல டேஸ்டியாவும், நல்ல சாஃப்ட்டாவும், அதே மாதிரி விரிசல் இல்லாம உடைஞ்சு போகாம செய்றதுக்கு ஒரு சில முக்கியமான டிப்ஸ் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இப்ப இது ஒரு பாக்கெட்டோட அளவு வந்து பார்த்தீங்கன்னா, 175 கிராம் இருக்கு. நான் இன்னைக்கு ஒரே ஒரு பாக்கெட் மட்டும் வந்து எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி வந்து ஒரு கப்ல சேர்த்துக்கலாம். இந்த மாவ வந்து பெசையறதுக்கு நார்மலா நீங்க வந்து பச்சை தண்ணியும் எடுத்துக்கலாம். அப்படி இல்லன்னா, காய்ச்சி ஆற வச்ச பால் வந்து எடுத்துக்கோங்க. பால் வந்து சேர்த்து நம்ம இது வந்து பண்ணும்போது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டா இருக்கும். நல்லா ரிச்சான ஒரு டேஸ்ட் குடுக்கும். பால் வந்து அளவெல்லாம் கிடையாது. கொஞ்சம் கொஞ்சமா அந்த மாவு வந்து கொஞ்சம் ஸ்டிக்கியா வர்ற வரைக்கும் நீங்க வந்து இப்படி பால கொஞ்சம் கொஞ்சமா தெளிச்சு நீங்க வந்து பெசஞ்சு எடுத்துக்கோங்க. இப்ப பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். கொஞ்சம் இந்த மாதிரி ஸ்டிக்கியா இருந்துச்சு அப்படின்னா தான் குலோப் ஜாமுன் நம்ம வந்து உருட்டும்போது நமக்கு வந்து விரிசல் இல்லாம வரும். அதே மாதிரி நல்லா சாஃப்ட்டாவும் வரும். ஸோ இந்த டிப்ஸ வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. அது ஒரு 15 நிமிஷம் வரைக்கும் நம்ம வந்து ஊற விட்டுறலாம். இப்போ நம்ம இதுக்கு வந்து பாகு காய்ச்சி எடுத்துக்கலாம். இதில வந்து பார்த்தீங்கன்னா, சர்க்கரையோட அளவு வந்து ஒரு 350லேருந்து 400 கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேன். இப்போ 1 டம்ளர் ஃபுல்லா நம்ம வந்து சுகர் எடுக்கிறோம் அப்படின்னா, அதே 1 டம்ளர் ஃபுல்லா தண்ணி எடுத்துக்கோங்க. அதுதான் கரெக்ட்டான அளவு. இப்போ இது 2த்தையும் சேர்த்து நல்லா கலந்து, அந்த சர்க்கரை வந்து நல்லா கரைஞ்சிட்டு இந்த மாதிரி கொதிக்க ஆரம்பிக்கும். அந்த டைம்ல ஒரு 2 ஏலக்காய நல்லா நசுக்கிட்டு சேர்த்துக்கோங்க. நல்லா கமகமன்னு வாசனை வரும். உங்ககிட்ட குங்குமப்பூ இருந்துச்சு அப்படின்னாலும், இந்த டைம்ல வந்து சேர்த்துக்கோங்க. நல்ல ஒரு கலரும் குடுக்கும். நல்ல இந்த மாதிரி வந்து ஒரு கம்பி பதம்லாம் வர்ற வரைக்கும்லாம் நம்ம வந்து விட வேண்டாம். லைட்டா ஒரு மாதிரி பிசுபிசுப்பு தன்மையா இருக்கும். அந்த ஜீரா வந்து தொட்டு பார்த்தீங்கன்னா, நல்லா பிசுபிசுன்னு இருக்கும். அந்த டைம்ல ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இறக்கி தனியா எடுத்து வச்சுருங்க. இப்போ நம்ம வந்து குலோப் ஜாமுன உருட்ட ஆரம்பிச்சிடலாம். இதுக்கு கொஞ்சமா வந்து கையில தொடுறதுக்காக நெய் வந்து எடுத்திருக்கேன். நம்ம மாவு வந்து ஃபர்ஸ்ட்டு பெசையும்போது நீங்க பார்த்துருப்பீங்க. நல்ல ஸ்டிக்கியா இருந்தது. அதாவது பிசுபிசுன்னு இருந்துச்சு இல்லையா? கையில ஒட்டிக்கிட்டு. ஸோ நம்ம வந்து கொஞ்ச நேரம் ஊற விட்டதுக்கப்புறம், அந்த பால் எல்லாத்தையுமே அந்த மாவு வந்து நல்லா அப்சர்வ் பண்ணியிருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா நெய்யில வந்து தொட்டுட்டு, இந்த மாதிரி வந்து விரிசல் இல்லாம எந்த அளவுக்கு உள்ளங்கையில வந்து வச்சு நீங்க பிரஸ் குடுத்து நல்லா இப்படி வந்து உருட்டுறீங்களோ, அந்த அளவுக்கு உங்களோட குலோப் ஜாமுன் வந்து விரிசல் இல்லாமயும், அதே மாதிரி சாஃப்ட்டாவும் கிடைக்கும். இப்ப உங்களுக்கு வந்து எவ்ளோ குலோப் ஜாமுன் வேணுமோ, அதுக்கேத்த மாதிரி உருண்டைகள சின்னதாவோ, பெருசாவோ வந்து உருட்டிக்கோங்க. நான் இன்னைக்கு இந்த சைஸ்ல வந்து உருட்டுறேன்.
இந்த மாதிரி உருட்டும்போதே பார்த்தீங்க அப்படின்னா, எனக்கு வந்து 32 குலோப் ஜாமுன் கிட்ட வந்துச்சு. நம்ம இப்போ எந்த அளவுக்கு உருண்டை போடுறோமோ, அது ஜீரால ஊறும்போது நமக்கு அப்படியே டபுள் மடங்காயிடும். ஸோ, அதனால எடுத்த உடனே பெரிய பெரிய உருண்டைகளா போடாம, இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டைகளா வந்து போட்டீங்க அப்படின்னா, சாப்பிடுறதுக்கும் நல்லாருக்கும், பார்க்கறதுக்கும் ரொம்ப அழகா இருக்கும். நெறையவும் நமக்கு வந்து கிடைக்கும். ஸோ, பார்த்தீங்கன்னா எல்லாம் உருட்டி எடுத்தாச்சு. இப்போ இன்னொரு முக்கியமான டிப்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆயில் ஊத்தி ரொம்ப ஹீட் ஆனதுக்கு அப்புறம் நம்ம வந்து குலோப் ஜாமுன போட்டு பொரிக்கக்கூடாது. ஆயில் ஊத்தினதுக்கு பிறகு லைட்டா சூடாகும் பாருங்க. அந்த டைம்ல வந்து குலோப் ஜாமுன வந்து இந்த மாரி உள்ள சேர்த்துக்கோங்க. ரொம்ப அதிகமா எண்ணெய் வந்து சூடாயிடுச்சு அப்டின்னா, போட்ட உடனே நமக்கு வந்து கலர் நல்லா வந்துரும். ஆனா உள்ளுக்குள்ள வந்து வேகவே வேகாது. நம்ம ஜீராலயே வந்து ஊற போட்டோம் அப்டின்னாலும், உள்ளுக்குள்ள மாவு வந்து கட்டியாவே இருக்கும். ஸோ கண்டிப்பா அத வந்து நோட் பண்ணிக்கோங்க. லைட்டா அந்த மாதிரி வந்து எண்ணெய் சூடாக ஆரம்பிக்கும் போதே உள்ள போட்டுட்டீங்க அப்டின்னா தான், அது வந்து நல்லா உங்களுக்கு புசு புசுன்னு நல்லா பொங்கி உங்களுக்கு டபுள் மடங்கா கிடைக்கும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். எண்ணெயில போட்டதுக்கப்புறம் நல்லா புசு புசுன்னு பொங்கி எனக்கு நல்லா டபுளா வந்து பெருசாகி வந்திருக்கு. இது வந்து நம்ம ஜீரால போட்டதுக்கப்புறம் இன்னுமே உங்களுக்கு நல்லா பெருசா கிடைக்கும். பார்த்தீங்கன்னா தெரியும். எந்த இடத்துலயுமே நம்மளோட குலோப் ஜாமுன் வந்து விரிசல் விடவே இல்ல. நல்ல உருண்டை உருண்டையா பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்கு. இப்போ செகண்ட் பேட்ச் வந்து போட்டுக்கலாம். அடுப்பு வந்து நீங்க அ குலோப் ஜாமுன் வந்து போட ஆரம்பிச்சதுலருந்தே இறக்குற வரைக்குமே சிம்லயே தான் நீங்க வந்து வச்சுக்கணும். ஹை ஃப்ளேம்லயோ, இல்ல மீடியம் ஃப்ளேம்ல வந்து வைக்கவே கூடாது. லோ ஃப்ளேம்லயே தான் நீங்க வந்து வச்சிருக்கணும். இந்த மாதிரி போட்டு லைட்டா கரண்டி வச்சு இந்த மாதிரி கலந்து குடுத்துட்டே இருங்க. அப்பதான் ஒரே ஈவனா எல்லாமே வந்து கலர் குடுக்கும். அவ்வளோதான். ஒரு 2, 3 நிமிஷத்திலேயே பார்த்தீங்க அப்டின்னா, நல்ல கலர் சேஞ்ச் ஆகும். நம்ம வந்து லோ ஃப்ளேம்லயே வந்து வச்சிருக்கிறதுனால, மாவும் பார்த்தீங்க அப்டின்னா, உள்பக்கம்லாம் நல்லாவே வந்து வெந்து வரும். இந்த மாதிரி ஒரு சில அ ட்ரிக்ஸ் எல்லாம் நீங்க வந்து யூஸ் பண்ணீங்க அப்டின்னா, நம்ம வந்து எப்போ குலோப் ஜாமுன் செஞ்சோம் அப்டின்னாலுமே, விரிசல் இல்லாம நல்லா சாஃப்ட்டா கடைகள்லலாம் நமக்கு கிடைக்கும்ல, நல்ல பஞ்சு போல இருக்கும் பாருங்க. அதே மாதிரியே வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அவ்வளோதான் நான் எல்லாமே வந்து பொரிச்சு எடுத்துக்கிட்டேன். எல்லாம் ஒரே சைஸ்ல இருக்கு பாருங்க. ஸோ ஃபுல்லா எல்லாத்தையுமே வந்து எடுத்துக்கலாம். இப்போ ஜீராவும் வந்து பார்த்தீங்க அப்டின்னா, கொஞ்சம் சூடாவே இருக்கு. சூடா இருக்கிற ஜீரால ஃபுல்லா இது எல்லாத்தையுமே வந்து கொட்டிர்லாம். இந்த மாரி கலந்துட்டு மூடிய வந்து போட்டு அப்படியே இத வந்து ஒரு ஓரமா ரெஸ்ட்ல விட்டுர்லாம். இது கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்க அப்டின்னா, ஒரு 3 மணி நேரமாவது ஊறுச்சு அப்டின்னா தான் சாப்பிடுறதுக்கு நல்லா பஞ்சு போல டேஸ்ட்டா இருக்கும். ஆனா நான் பார்த்தீங்க அப்டின்னா, ஒரு 1 1/2 மணி நேரத்திலேயே வந்து எடுத்துட்டேன். அதுவே எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நல்லா ஊறி நல்ல அந்த குலோப் ஜாமுனும் பார்த்தீங்கன்னா, நல்லா பெருசு பெருசா இருந்தது. பாருங்க. ஃபர்ஸ்ட்டு நம்ம போடும்போது எந்த அளவுக்கு இருந்தது, இப்ப வந்து எந்த அளவுக்கு இருக்குன்னு. உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும், இது எந்த அளவுக்கு நல்லா வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. எங்கேயுமே வந்து உடைஞ்சு போல. ஜீரகம் வந்து நல்லா கரெக்ட்டா ஊறி, ரொம்பவே டேஸ்ட்டா இருந்தது சாப்பிடுறதுக்கு. கண்டிப்பா நீங்களும் வந்து இந்த மாரி வந்து செய்ய போறீங்க அப்படின்னா, இந்த மாரி ஒரு சில டிப்ஸ் எல்லாம் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. அந்த மாரி செய்யும்போது, எப்பவுமே நம்ம வந்து செய்ற குலோப் ஜாமுன் வந்து நமக்கு மிஸ் ஆகவே ஆகாது. விரிசல் இல்லாம குண்டு குண்டா நல்ல சாஃப்ட்டா வரும். அதுக்கு நல்லா நீங்க வந்து மாவு பெசையும்போது பாலும் வந்து சேர்த்துக்கோங்க. அதே மாதிரி நம்ம எந்த மாதிரி பெசஞ்சோம் அப்படிங்கிறதையும் வந்து நோட் பண்ணியிருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். பாருங்க எவ்ளோ சூப்பரா சாஃப்ட்டா கட்டாகி வருது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நெக்ஸ்ட் டிப் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த மாதிரி வந்து ஒரு டூத் பிரஷ் வந்து எடுத்துக்கோங்க. லாஸ்ட் வீக் நம்ம வந்து போட்ட ஒரு வீடியோல நம்ம பென் வந்து யூஸ் பண்ணி பாவாடைக்கோ இல்ல சுடிதார் பேண்ட்டுக்கோ வந்து நம்ம நாடா கோர்க்கிறது எவ்வளோ ஈஸியா பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்லியிருந்தேன். ஆனா ஒரு சிலர் என்ன பண்ணாங்க அப்படின்னா, அந்த வீடியோ பார்த்துட்டு நாங்க இப்படி தான் வந்து யூஸ் பண்றோம் அப்படின்லாம் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ஸோ 20 வருஷம் 30 வருஷம்லாம் நாங்க யூஸ் பண்றோம் இந்த மாதிரி ஒரு மெத்தட்லன்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ அத தான் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணி பார்த்தேன். செம்மையா ஒர்க் அவுட் ஆச்சு. ஸோ, அதனால நான் இத வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். ஒரு டூத் பிரஷ் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. மேல இருக்கிற போர்ஷன மட்டும் கட் பண்ணிடுங்க. அடியில இருக்கிற போர்ஷன்ல ஒரு கத்திய வந்து ஹீட் பண்ணிட்டு, சின்னதா ஒரு ஓட்ட மாரி போட்டு விட்டுக்கோங்க. அந்த ஓட்டையில வந்து நம்ம இப்போ சுடிதாருக்கோ இல்லன்னா பேண்ட்டுக்கோ வந்து போட போற நாடாவ வந்து கட்டி விட்டுருங்க. அதுக்கப்புறமா நம்ம வந்து இந்த மாதிரி நாடா போட ஸ்டார்ட் பண்ணிடலாங்க. ரொம்ப ரொம்ப ஈஸியா இருந்ததுங்க. நெறைய பேர் வந்து சொல்லியிருந்தீங்க, நீங்க வந்து என்ன மாதிரி மெத்தட்ல வந்து நாடா கோர்ப்பீங்க அப்டின்ட்டு. ஸோ ஒண்ணொன்னா நம்ம அடுத்தடுத்த வீடியோஸ்ல வந்து ட்ரை பண்ணலாம்.
எனக்கு இது ரொம்பவே பிடிச்சிருந்தது. நம்ம முன்னாடி வந்து சொல்லியிருந்தது வந்து பென்னுல எப்படி போடுறது அப்படிங்கிறத சொல்லியிருந்தேன். அதுவுமே செம ஈஸியா இருந்துச்சு. ஸோ அத விட இதுவுமே பார்த்தீங்க அப்படின்னா, செம யூஸ்ஃபுல்லாவும், ரொம்பவே ஈஸியாவும் இருந்துச்சு. ஸோ அதுதான் ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த ஐடியாவும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா, மறக்காம இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் குடுத்துட்டு, அப்படியே உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. நீங்களும் வந்து இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. பாருங்க எவ்வளோ குயிக்கா நம்ம வந்து போட்டுட்டோம் அப்படின்ட்டு. இந்த மாதிரி ஒரே ஒரு டூத் பிரஷ் மட்டும் நம்ம வந்து ரெடியா எடுத்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா, எப்பலாம் நம்ம வந்து நூல் இந்த மாதிரி போடணுமோ, அந்த டைமுக்கெல்லாம் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். கண்டிப்பா நீங்களும் வந்து ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. ரொம்பவே ஈஸியா இருந்துச்சுங்க. ஸோ நம்ம இப்போ நெக்ஸ்ட் டிப் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த மாதிரி நெட் பேக் வந்து நம்ம ஃப்ரூட்ஸு அந்த மாதிரிலாம் வந்து வாங்கும்போது நமக்கு வந்து கிடைக்கும் இல்லையா? மெயினாக பார்த்திங்க அப்படின்னா பூண்டு இந்த மாதிரிலாம் வந்து வாங்கும்போது கூட குடுப்பாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நான் பூண்டு வாங்கின கவர் தான். ஸோ இதை வந்து நம்ம எப்படியும் ஃப்ரூட்ஸ் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்காக யூஸ் பண்ணலான்னு பார்க்கலாங்க. இப்போ குக்கரோட இந்த வாசர் இருக்கும் இல்லையா? வேஸ்ட்டாக ஏதாவது வாசர் வந்து வச்சுருக்கீங்க அப்படின்னா எடுத்துக்கோங்க. அதை இப்போ அந்த மாதிரி நான் பண்ணுற மாதிரி பண்ணிக்கோங்க. நெட் பேக்குக்குள்ளே அந்த வாசர் வந்து போட்டுக்கோங்க. அதுக்குள்ளே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆப்பிள் நான் வந்து போட்டிருக்கேன். என்ன ஃப்ரூட்ஸ் வேணும்னாலும் போட்டுக்கோங்க. இப்போ நம்ம இந்த மாதிரி வந்து போட்டுட்டு ஒரு இடத்துல வந்து இதை தனியாக எடுத்து வச்சுட்டோம் அப்படின்னா பார்க்கறதுக்கும் ரொம்ப அழகாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் சீக்கிரமாக உங்களுக்கு இதில் போட்டு வைக்கிற ஃப்ரூட்ஸ் வந்து கெட்டும் போகாது. ஏன் அப்படின்னா நம்ம இந்த மாதிரி குக்கரோட வாசல் மட்டும் போடாமல் வெறும் நெட் பேக்கில் வந்து நம்ம போட்டு வச்சோம் அப்படின்னா அந்த ஃப்ரூட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று மேலே ஒன்று தான் இருக்கும். அந்த மாதிரி இருக்கும்போது சீக்கிரம் கெட்டு போயிடும். ஆனால் நீங்கள் இந்த மாதிரி வந்து பண்ணிட்டு வச்சிங்க அப்படின்னா அது தனித்தனியாகவே இருக்கும். பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும். ஒரு இடத்துல இப்படி வந்து மாட்டி வச்சுட்டோம் அப்படின்னா அது பாட்டுக்கு இருக்கும். கண்டிப்பாக இந்த ஐடியா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க் யூ.